ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயானிந்திரியைश्चरन् ஆத்மவஸ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாஷு புத்திః பரியவதிஷ்டதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணத்தையும் ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆகிறதுக்கான உபாயத்தையும் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 64-65 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை இப்போ விளக்கி சொல்கிறேன். இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் பார்த்தோம், எவன் விஷயத்தை தியானம் பண்ணுறானோ அவனுக்கு எப்படி அனர்த்தங்கள் ஏற்படுகிறது, மோட்சத்துக்கு சாதனமாக இல்லாத விஷயங்களை தியானம் பண்ணுறவனுக்கு என்னெல்லாம் அனர்த்தங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்த்துப்போம். நம்ம இந்திரியங்களை பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறதே வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்கு தான், சுகம் அனுபவிக்கிறதுக்காக இல்லை. இந்திரியங்களை பயன்படுத்தி நாம் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னா, எது தேவையோ அதுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தணுங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். தூ ஆனால், இந்த ராகத்வேஷ வியுக்தைஸ்தூன்னு இருக்கு ஸ்லோகத்தில். தூ அப்படின்னா இதுக்கு முன்னால் அப்படி சொன்னோம், மனசை கட்டுப்படுத்தாதவனுடைய நிலை எப்படி ஆகிறதுன்னு சொன்னோம். ஆனால் இப்போ மனசை கட்டுப்படுத்துறவனுக்கு என்ன நிலை ஏற்படுறதுன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த தூங்கிற சொல் குறிக்கிறது, அதை பிரித்து காட்டுறது. ராகத்வேஷ வியுக்தைஹி இந்திரியைஹி ஆத்மவஸ்யைஹி இந்திரியைஹி அப்படி சொல்லி இந்திரியங்களால்ங்கிறார். எப்படி இந்திரியங்களால்னா, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டு, மனசுக்கு கட்டுப்பட்டிருக்கிற இந்திரியங்களை கொண்டு, விஷயான சரன் விஷயங்களில் சஞ்சரிப்போமே ஆனால், அஞ்சையும் அடக்கிற அறிவு வேணும். திருமூலர் சொல்றார் இல்லையா, அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனேன்னு பாடியிருக்கார். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கும் அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் அழகாக உபதேசம் பண்ணியிருக்கார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு சொல்கிறவன் முட்டாள், அஞ்சையும் அடக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அஞ்சையும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை முறையாக பயன்படுத்தணும், அதர்மமாக பயன்படுத்தக்கூடாது, அதர்மத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் திருமூலர். அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. அடக்காமன்னா என்ன அர்த்தம், அஞ்சையும் எப்படி தர்ம மார்க்கத்தில் பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். திரு அங்கமாலையில் திருநாவுக்கரசர் சொல்கிற மாதிரி கண்காள் காண்மீன்களோ, இந்த கண்களை பகவானை பார்க்கறதுக்கும் காது எல்லாம் ஈஸ்வர சம்பந்தப்பட்டதாக இருக்கணும்னெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கணும். ஆக விதேயாத்மா, அதாவது தன்னுடைய மனசை அறிவினால் ஒழுங்குபடுத்தினவன், தன்னுடைய மனதின் கட்டளைக்கு ஏற்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்திரியங்களை விஷயத்தில் சஞ்சரிக்க விட்டானேயானால், விஷயானு இந்திரியைஹி சரன், இந்த சரீரத்தை மாத்திரம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இந்திரியங்களை பயன்படுத்தணும். அதாவது அவர்ஜனீயான் விஷயான் பார் சங்கராச்சாரியர், தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்திடணும். அப்படி தவிர்த்து இந்திரியங்களை சஞ்சரிக்கும்படி பண்ணினால் பிரசாதம் அதிகச்சதி, மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். அதாவது மனசு எதையும் நினைக்காம கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு அர்த்தம். சுவாஸ்தியம்ங்கிறாங்க, மனது தன்னிடத்தில் அவைலபிளாக எதையாவது நினைச்சுன்னு குழம்பின் இருக்காது, மனது எண்ணங்களை குறைத்த நிலையிலே இருக்கும். பிரசாதம் அதிகச்சதி, பிரசாதத்தன்மையை அடையும்னு அர்த்தம். மனம் தெளிவு பெறுகிறது, குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது, கலக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தெளிவாக இருக்கிற மனசில் என்ன ஆகும்னா, சர்வதுக்கானாம் ஹானிஹி உபஜாயத்தே அஸ்ய சாதகஸ்ய, இந்த ஞானிக்கு இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி அதை தர்மமான வழியில் பயன்படுத்தக்கூடியவனுக்கு சர்வதுக்கானாம் ஹானிஹி, அதாவது டிஸ்டர்பன்ஸ், இந்த இடத்துல துக்கம்னா என்ன, எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்,
மன ரீதியான இடையூறுகளெல்லாம் நீங்கிவிடும். அப்படி இடையூறுகள்லாம் நீங்கிவிட்டால் என்ன ஆகும் அதையும் சொல்கிறார். பிரசன்ன சேதசா புத்திஹி. அப்படி இடையூறுகள் இல்லாமல் தெளிவான மனசில் புத்தியானது, குருவிடமிருந்து பெறப்பட்ட வேதாந்த சாஸ்திர ஞானமானது ஆசு பர்யவதிஷ்டதே, விரைவில் மனம் முழுவதும் நிறைந்து விடுகிறது. இந்த பிரம்மஞானம் மனதை வியாபித்து விடுகிறது. எப்படி ஆகாசம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அப்படி உள்ளத்திலே பிரம்மஞானமானது நன்கு வியாபித்து விடுகிறது என்று இந்த ஸ்லோகம் உபதேசம் செய்கிறது. ஆக இந்த 2 ஸ்லோகத்தையும் நாம் சேர்த்து படிக்கணும். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைச்சரன் ஆத்மவஸ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாஷு புத்திः பர்யவதிஷ்டதே. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்